அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிறந்தநாள் காண்பவர் பார்த்தீங்கன்னா பாரதி திரைப்படம் மூலமா தமிழுக்கு அறிமுகமான ஷாயாஜி ஷிண்டே. அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1963ஆம் ஆண்டிலிருந்து 2013 வரை பல படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 1963ஆம் ஆண்டு கல்யாண்குமார் தேவிகா நடித்த கடவுளை கண்டேன். அதுக்கப்புறம் 1967ஆம் ஆண்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த தாய்க்கு தலைமகன், அந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்குது. அதில் முக்கியமான படம்னு பார்த்தீங்கன்னா 1994ஆம் ஆண்டு மணிவண்ணன் இயக்கி சத்யராஜ் நடித்த அமைதிப்படை. இன்றைய காலகட்ட வரையிலுமே தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நடக்கிற அனைத்து அரசியலுக்குமே முன்னுதாரணமான ஒரு கேலி சித்திரம் மாதிரி தான் அந்த படம் வந்திருக்கு. ஏன்னா அரசியல் நிகழ்வுகளை அவ்வளவு எல்லோட கையாண்டிருக்கு அந்த படம். அதே மாதிரி 2013ஆம் ஆண்டு வெளியான விஷால் த்ரிஷா இணைந்து நடித்த சமர் திரைப்படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் ப்ளோயிங் த்ரில்லர் படமாக வந்திருக்கு. 1979ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா கமல், விஜயகுமார், ரவிச்சந்திரன், ஸ்ரீபிரியா மற்றும் பலர் இணைந்து நடித்த நீயான்ற பாம்பு திரைப்படம் வெளியாச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட கேரக்டர்லையுமே அவங்களோட ஒரிஜினல் நேமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கு இரண்டாம் பாகமாக சமீபத்தில் ஜெய் நடித்து கூட ஒரு படம் வெளியாகிருக்கு. இருந்தாலும் இந்த படத்தளவுக்கு அந்த படம் அவ்வளவு யதார்த்தமாக இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். இதில் கட்டில் மேலே கண்டேன் வெண்ணிலாங்கிற பாட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அதில் தான் ஸ்ரீபிரியா ஒரு பாம்புங்கிறதையே கமல் கண்டுபிடிப்பாரு. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.